Hello friends, welcome to Mahi Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி Chettinad Chana masala. இட்லி சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி செஞ்சீங்கன்னா அதோட டேஸ்ட் நான்வெஜ் கிரேவி மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகே, வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டக்கடலையை ஊற வச்சிடலாம். இன்னைக்கு நான் 1 கப் கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். பாருங்க, கொண்டக்கடலை நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல இந்த கொண்டக்கடலையை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4 இல்ல 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ள மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 3 வரமிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து சிம்ல வச்சு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊத்தாம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் வறுபட்ட உடனே இதுல 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரோஸ்ட்லாம் ஆக வேண்டாம், லைட்டா மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாலேயே குழம்புக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பெப்பர் அப்புறம் காஞ்ச மிளகாலாம் சேர்த்துக்கிறதுனால இப்போ நான் இதுல கொஞ்சம் காரம் கம்மியா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கலாம். இதுலயே நம்ம கிரேவி திக்காகிறதுக்காக ஒரு 7-8 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம மசாலா ரெடி. நம்ம கொண்டக்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ கிரேவி இன்னும் கொஞ்சம் கூட திக்கா இருக்கும். பாருங்க, இப்போ நம்மளோட ஃப்ரெஷ்ஷான மசாலாவும் ரெடி, நம்மளோட கொண்டக்கடலையும் நல்லா வெந்து ரெடி ஆயிருக்கு. இப்போ அடுத்து நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் லைட்டா வெடிச்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுல இந்த வெங்காயம் வதங்கத்துக்கு தேவையான உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுலயே ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலாவை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதுலயே நான் ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த மசாலா வதங்கறதுக்கு தேவையான தண்ணியும் ஊத்திக்கோங்க. மூடி போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க. இப்போ இதுல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இந்த டைம்ல நீங்க கிரேவிக்கு தேவையான தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சன்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். பாருங்க, நம்மளோட சன்னா மசாலா எவ்வளவு கலர்ஃபுல்லா ரொம்பவே சூப்பரா இருக்கு. வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்திருக்கனால இதோட வாசனையும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த சன்னா மசாலாவை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மகி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.